வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும், ஓப்பன் பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து இருக்கணுங்க. கழுத்து சுற்றளவுங்க நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேங்க. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அக்குள் வந்து 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. அகலம் வந்து கரெக்ட் அளவு 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. உயரம் வந்து 13 இன்ச்சு. கீழே நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாங்க. பின் கழுத்துங்க 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. நம்ம கழுத்து சுற்றளவு மேலே 2 இன்ச்சு வச்சோம். அதே 2 இன்ச்சை நம்ம கீழே வச்சு மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அக்குள் பகுதியை நம்ம வளைவாக போட்டு விட்டுறலாங்க. உங்களுக்கு அந்த வளைவு போட தெரியல அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு மார்க் பண்ணி சின்னதாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த வளைவு போட்டு விட்டுக்கலாங்க. பின் கழுத்துங்க ரவுண்டு நெக்கு தாங்க நான் போட போகிறேன். இடுப்பு பகுதிங்க நம்ம கரெக்ட் அளவை மார்க் பண்ணிக்கலாங்க. அகலம் கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்க. இடுப்பளவும் கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 2 மார்க்கிங்கையும் நம்ம ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணி விட்டுறலாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு 1 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு லைன் போட்டுருங்க. பேக் பீஸுங்க கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோங்க. நம்ம அடுத்ததாக கை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கரைப்பகுதியை 2ஐயும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ கிளாத்தை 4ஆக மடிச்சுக்கோங்க. ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து நம்ம மடிச்சு அடிக்கணும். அதுக்காண்டி அந்த 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாங்க. கையோட மடிப்பு பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணுங்க. ஓப்பன் பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணுங்க. இப்போ அளவு ப்ளவுஸை நம்ம கிளாத் மேலே போட்டுக்கலாங்க. கையோட உயரம் மார்க் பண்ணலாங்க. நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம தையலுக்கு கிளாத் விடணும், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. கையோட கரெக்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அடிக்கை வந்து நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு நேராக ஒரு மார்க்கிங், ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தையலுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம 2 மார்க்கிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுலாங்க. கையோட சுற்றளவு 8 இன்ச்சு இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து விடுறதுக்கும் சரியாக இருக்கும். கையோட கரெக்ட் அளவை நம்ம ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாங்க. கைக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து விடணும் தையலுக்கு, அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
மார்க் பண்ணதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க. கையை கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ முன்பக்கம் எப்படி அளவெடுத்து நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அளவு ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸா நேர் கட்டிங் ப்ளவுஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. நம்ம கிராஸ் இப்படி இழுத்து பார்த்தாலே தெரியும். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. கிளாத்தை நம்ம கிராஸாக போட்டு கட் பண்ணணுங்க. இப்போ கீழே உள்ள துணி வந்து நம்ம கிராஸாக போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக் பீஸை அது மேலே போட்டு ஷோல்டரையும் அக்குலையும் சேம் அதே மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. சைடும் அதே மாதிரியே நம்ம போட்டுக்கலாங்க. ஆனால் வந்து நம்ம கிராஸாக போடாமல் நேராக போட்டுக்கலாங்க. முன்பக்கமும் அதே மாதிரி லைன் போட்டுக்கலாங்க. நீங்கள் கையில் உங்களுக்கு நேராக வரல அப்படின்னா ஸ்கேலை வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. பேக் பீஸை நம்ம எடுத்துடலாங்க. அக்குள் பகுதியில் நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி கீழே வந்து வளைவாக போட்டு விட்டுறலாங்க. முன்கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்க. நீங்கள் ஸ்கேலை வந்து நேராக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் டேப் வச்சு அளந்திங்கன்னா உங்களுக்கு 5.5 இன்ச்சு வருதுங்க. அந்த 5.5 இன்ச்சை நம்ம முன்கழுத்தில் அளவு எடுத்துக்கலாங்க. நம்ம கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம் பேக் பீஸில். அதே 2.5 இன்ச்சை மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாங்க. முன்கழுத்தில் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி வளைவாக போட்டு விட்ருங்க. முன் கிராஸை மார்க் பண்ணலாங்க. நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணணுங்க. உங்களுக்கு கரெக்டாக எங்கன வருதோ அங்கன மார்க் பண்ணுங்கள். கீழே ஒரு டாட் பிடிச்சிருக்கோம். அது வந்து 2 இன்ச்சு வருதுங்க. நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம 2.5 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. ஷோல்டரில் முன்கழுத்துக்கு நேராக 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அந்த மார்க்கிங்க்கு நேராக தான் நம்ம கிராஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். சைடு அளவு மார்க் பண்ணலாங்க. சைடு அளவு வந்து தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ கொக்கி பீஸில் கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங், டாட் பிடிக்க ஒரு 1/4 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. சைடு அளவு, கொக்கி பீஸ் அளவு, கிராஸ் பீஸ் அளவு 3 அளவையும் நம்ம ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாங்க. முன் கிராஸ் 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. ஒரு சிலர் 4 இன்ச்சு கூட மார்க் பண்ணுவாங்க. நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க.
டாட் நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோங்க. இப்போ அந்த 2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணதில் ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாங்க. இப்போ கிராஸில் வந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணி விட்டலாங்க. கிராஸில் நம்ம மேலே 3 டாட் பிடிப்போங்க. அது வந்து நீங்கள் அளவு சட்டியில் டேப் வச்சு அளந்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிராஸில் மார்க் பண்ணதை நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க. நம்ம சேனலில் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோவும், பேப்பரில் நம்ம எப்படி அளவெடுத்து கட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நம்ம சேனலில் டெய்லரிங்க்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும் அப்படிங்கிறதும், தையல் மிஷினில் நூல் அடிக்கடி அறுந்து போகுதுன்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும், தையல் மிஷினில் ஊசி எப்படி மாட்டலாம் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பட்டி அளவு எடுக்கலாங்க. நம்ம அளவு ப்ளவுஸில் பட்டி பீஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவை மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ பட்டியோட உயரம் வந்து மார்க் பண்ணலாங்க. பட்டியோட உயரங்க கரெக்ட் அளவு ஒரு மார்க்கிங், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி சைட்லேயும் கரெக்ட் அளவு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாங்க. அப்படியே பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோங்க. இப்போ கொக்கி பீஸ் பக்கம் எந்த பகுதி வருதோ நம்ம அதை அடையாளப்படுத்திக்கலாங்க. கழுத்து பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. மிச்ச துணியில் இப்படி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் பற்றின எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.